ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரு குரு, ஒரு தெய்வம், எல்லோரும் ஒரே குலம். ஆன்மீகம் வளர்ப்பதும் அவளுடைய அருள்வாக்கு வழிமுறைப்படி வாழ்வதற்காக சங்கத்தமிழ் வளித்த மதுரையிலிருந்து சக்தி இந்திராணி அவர்கள் தலைமையில் மன்றத்து சக்தி அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பு பெற்றோர் குருவின் நன்னாளில் அவர் வழிவகுத்து தந்த மந்திர முறையில் இயற்கை வழியில் அன்னமிட்டு அவள் அருளுக்காக பக்தி, தொண்டு, தர்மம், தியானத்தை நம்பும் பக்தர்களுக்கு அம்மா ஆற்றலும் ஆசியும் தரட்டும். இன்றைய சிறப்பு வழிபாடில் முக்கியத்துவம் தாய் பராசக்தி எப்பொழுதுமே நம்மை கொடிய நோயிலிருந்து காப்பதும் நம் மேனி வருத்தம் தருவதிலிருந்து விடுதலை தருவதற்கும் ஆசையாக அன்பாக சிலவற்றை மருத்துவமாக மருவத்தூர் மகிமையாக, மருவத்தூர் என்றால் மருத்துவம், மருத்துவம் என்றால் அவளுடைய மருந்துக்கும் சக்தி உண்டு என்பதை உணர்த்தும் வடிவமாக தான் அம்மா தான் வேப்பிலை ஏந்தி, நான் ஒரு வேப்பிலைக்காரி தாய் சக்தி, உங்கள் மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் தீர்க்க வந்துள்ளேன் என்று 21ஆம் நூற்றாண்டில் அத்தகைய மருந்துகளை தந்துள்ளாள். அம்மாவை குருவா ஏற்று இந்த பிறவியை மொத்த கர்மவினையும் ஊழ்வினையும் கழித்து மறுபிறவி வேண்டாம் என நினைக்கும் ஆன்மாக்களுக்கு அம்மா அடுத்தடுத்து வழிவகுப்பார். அதனுடைய முதல் கட்டமே இந்த ஆடிப்புறத்தில் பால் அபிஷேகம் செய்து என் பாவவினை தவிர்த்து மனமிறங்கி எனக்கு உணவாக, உயிராக, உணர்வாக இரு என்று அம்மாவை வேண்டுவதற்கு. அது மட்டுமல்ல, எல்லோருக்கும் வயதாகும், வயதானவர்களுக்கு உரிய வருத்தம் என்னவென்றால் உணவு, பராமரிப்பு, அன்பான சொற்கள். அதற்காகவே ஆன்மீகம் பழகு, அதை இன்று முதல் செயல்படுத்து, அதற்கான சிந்தனையை சமுதாய அக்கறையுடன் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த வழிபாடு முறையெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. போன வாரம் மௌன வழிபாடு சொன்னதை நன்கு உணர்ந்து மௌனமாக இருந்து அம்மாவை உணர்ந்த சக்திகளுக்கு நன்றி. ஒளி வடிவத்தை உணர்ந்திருப்பீர்கள். அம்மாவின் ஆசி உரையை தெளிவாக புரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தப்பீடம் சேனலில் அத்தனை ஆசி உரை, அத்தனை அருள்வாக்கு பதிவுகள் உள்ளது. அதை பார்த்து உணர்ந்து செயல்படுவோம். பெண்களின் தெய்வம் பராசக்தி, ஆதிசக்தி. இங்கு வந்திருக்க அனைத்து பெண்களுமே அம்மாவிடம் கேட்பது என்னவென்றால், என் குறை உன் காதுகளுக்கு கேட்காதா? நான் இப்போ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு மாதவிடையில கஷ்டப்படுறேன், மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த விழாழன் குரு வழிபாடு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கான தீர்வை தருகிறோம். அதை எடுத்து செல்வதும் விட்டு செல்வதும் அவரவர் பக்குவ மனநிலை சார்ந்தது. ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்வு செய்யணும்னா இன்னைக்கு செய்யணும், இப்பயே செய்யணும். அதுக்கு முதல்ல அம்மா சொல்றாங்க, தூங்குறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்காத, செல்போன் பார்க்காதன்னு சொல்றோம். அதையே செல்போன்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த மன அழுத்தம் என்ன ஆகும்னா, எதை காட்சியாக கண்களில் காண்கிறோமோ அதனுடைய சைடு எஃபெக்ட் முதல்ல இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை. என்ன அலைகள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், எதை காட்சியா படுத்துறோமோ. அப்ப நான் எப்படி தூங்குறது சக்தினா, இன்னைக்கு 1 மணி நேரம் என்னென்ன நல்லது செஞ்சேன், என்னெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமான விஷயங்களை காதுல பாட்டாவோ ஒரு சிரிப்பு விஷயமாவோ கேட்டுட்டு தூங்குனீங்கன்னா ஆழ்நிலை மனது அமைதியா இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா உறங்கும் போது மேலோட்டமா உடல் தான் நம்மளுக்கு டயர்டா இருக்குமே கண்டி, தன்னும் நம்ம ஒரு கஷ்டத்தை போட்டு ஒன்று அழுத்தத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அது அப்படியே வெளியே வரும். நம்ம இங்க என்ன பண்ணன்றதுல சதா தேவையில்லா சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அம்மா தொண்டு செய்ன்னு சொல்லும் போது கண்டிப்பா இன்னைக்கு நீங்க தொண்டு செய்யும் போது இது அம்மா இடம், நல்ல சுத்தமான எண்ணம் இருக்கணும், சிந்தனையா இருக்கும் போது உங்க மனசு எப்படி இருந்துச்சு, அடுத்த முறை தொண்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு
பொறுப்பா இருக்கணும், கடமையை செய்யணும், வந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு நினைச்சு சக்திகள் தொண்டு வாய்ப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை கேட்டுக்குங்க. நிறைய விஷயங்கள் கலப்படம் இல்லாத சாப்பிட பழகுங்க. ஆரஞ்சு சாத்துக்குடியை பத்தி எந்த நோய் தீர்க்கும்னு சொன்னாங்க? பால்வினை நோய். ஆப்பிள் சாப்பிட்டா என்னமோ பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க. பைல்ஸ் நிறைய பேருக்கு ஏன் பைல்ஸ் மகப்பேருக்கு அப்புறம் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வருதுன்னு தெரியாது. ஏன்னா முன்னாடியே நல்லா அம்மி அரைச்சி குத்தி நல்லா வீடு பெருகி தொடச்சி வச்சிருந்தோம்னா நம்மளுடைய அடிப்படை அப்டாமினல் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால 10 கிலோ தாங்கும். நம்ம இப்பெல்லாம் 0 சைஸ்ன்னு சாப்பிடாம இருந்துட்டு அந்த 10 மாசம் வெயிட் தாங்கக்கூடிய வயிறோட மசில்ஸ் இல்லாதனால தான் நிறைய குடல் இறக்கம் அப்புறம் பைல்ஸ்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் நினச்சி பாருங்கள், 10 கிலோவை நீங்கள் கர்ப்பப்பையில் புதுசாக ஒன்று அழுத்தம் கொடுக்குறீங்க. இந்த 14 வயசுலேருந்து 21 வயசை பாட்டிங்களை துரத்தி விட்டுடுவோம். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, மாதவிடைனா என்ன, ஆட்டுப்பால்லாம் சாப்பிடணும் என்ன, ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எப்படி உடம்ப அடுத்த மாதவிடயத்துக்கு தயார் பண்ணணும்னு யாருமே சொல்லித்தரலை. ஆனால் இயற்கை ஒன்று சொல்லுது, 21 நாள் நடுவில் தயாருக்கான நிலைமை இருக்கு. அதில் ரத்த சோர்வு ஏற்படும். ஒவ்வொரு மாதவிடையிலும் ப்ளீடிங்லையும் மென்சுரேஷன்லையும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையும். அதை சரி பண்ணணும்னு ஒரு ப்ராசஸுக்கு 21 நாள் இயற்கையே ஒரு லீவ் விடுது. ஆனால் அதில் எதையுமே செய்யாம அம்மா ஆட்டுப்பால் சொன்னா கேட்கறதே கிடையாது. கருவை தாங்கும் பெண்களுக்காக அம்மா அத்தனை மருந்து சொல்லியிருக்கு. ஸோ பெண்களுக்கே உரிய மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஆன்மீகம். எப்பயுமே அம்மா காப்பாற்றுவாள், எச்சரிக்கை விடுவாள், ஜாகிரதையாக இருப்பாள். அடுத்த ஒரே ஒரு கேள்வி, இந்த விளக்கு எந்த எண்ணெயில் ஏற்றப்பட்டது? முக்கூட்டு எண்ணெய் 3 சொல்லுங்க பார்க்கலாம். இழுப்பு எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய். பாமாயில் வாங்குறீங்க, அதுலயும் பூரியா வடையா சுட்டு சுட்டு சாப்பிட்றீங்க. என்னைக்கும் ஒரு நாள் சாப்பிடலாம், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு தான் உங்களை ஏமாற்றுவதற்காகவே விளம்பரம், ஏமாற்றுவதற்காகவே காட்சிப்படுத்துதல், இதெல்லாம் அம்மா செய்யாம இயற்கையோடு ஒரு முயற்சி பண்ணுன்னு சொல்றது செய்யுங்க. கடைசியா நான் ஒண்ணு கேட்கிறேன், காலையில எழுந்த உடனே நைட்டு ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 8 மணி நேரம் வயிறு காலியா இருக்கும். அது எடுத்த உடனே அந்த டீ காஃபின்னு நம்ம ஏதோ ஒன்று போடும்போது அந்த அசிடிட்டி அதிகமாக இருக்கிறத அதை குறைக்கிறதுக்கு தான் நீராகாரன்னு சொன்னாங்க. அதுதான் பிரேக் ஃபாஸ்ட்னுவாங்க. பிரேக்னா பிரேக் த ஃபாஸ்டிங்னு அர்த்தம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, நிறைய சாப்பிட்டுடுவோம், அதுக்கேற்ற உழைப்பு கிடையாது. முன்ன சாப்பிட்டாங்கன்னா வயல்வெளியில வேலை செஞ்சாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு ரொம்ப நடக்கிறதே கம்மினால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை அம்மா எல்லாத்துலேயும் கஞ்சியா மாற்ற சொல்றாங்க. ஒரு 30 வயசுக்கு அப்புறம் அந்த பச்சை பருப்பு போட்டு கோதுமை ரவை போட்டு இந்த மாதிரி கஞ்சிகள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுன்னா, வயிறு மிதமா ஆயிட்டு உங்களுக்கு ரத்த ஓட்டம் தான் அதிகமாகுமே தவிர ஃபேட் அதிகமாகி அதை பேர்ன் பண்ணதுக்கு முடியாத சில விஷயங்கள் நடக்காது. இதை எப்படி சொல்றதுன்னா, அம்மா என்ன சொல்லுவாங்க, ஆடிப்புறம் கஞ்சி எடுத்துட்டு வா, அந்த கஞ்சி எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது எல்லா கஞ்சியும் யோசிக்கணும். தினம் ஒரு கஞ்சி குடிச்சோமா, இல்ல எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், வெள்ளிக்கிழமை கஞ்சி குடிச்சேன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு வேலை கிடையாது, அன்னைக்கு கஞ்சி குடிச்சேன்னா, இப்படி நமக்கு நாமே இந்த உடல்ல தான் உயிர் இருக்கு. அது அம்மா ஆசை ஆசையா இயற்கையே மருந்து, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வோம். டாக்டர் வாங்க, அவங்களுக்கு கைத்தட்டுங்க. அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீண்ட ஒரு பதிவு, அம்மா கூடிய பதிவு, இந்த மாதிரி ஒரு சித்தர்கள் வழியாகவோ சித்த மருத்துவ மூலம் தான் வாழணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்டில் அத்தனை அற்புதங்களும் சேகரித்து மருத்துவத்தையும் புத்தகமாக அந்த டாக்டருக்கு சிறப்பு செய்வதும் இன்று நிஜமாவே அவங்களுடைய குரு பக்திக்கு அம்மா கொடுத்த வாய்ப்பாகவும் என் தொண்டை செய்யுமான அம்மா கட்டளையிட்டதாக நான் நினைக்கிறேன். என் பணியை நீ செய், உன் பணியை நான் செய்யன்னு சொல்லும்போது அவங்களே சிறப்பான ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்களா, அதை அவங்களே சொல்லுவேன், நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க. ஓம் சக்தி. அம்மா சித்த மருத்துவம் படிக்க சொல்லி அருள்வாக்கில் சொல்லி அம்மா தான் சீட் கொடுத்து படிக்க வச்சாங்க. இன்னும் ஒன்று சொல்லணும், என்கிட்ட தான் இருக்கணும், இத்தனையும் அம்மா அருள்வாக்கில் போட்ட ஆர்டர் சொன்ன மாதிரி அம்மா கிட்டே வச்சுட்டாங்க. இன்னைக்கு அம்மாவோட அருள் உலக தமிழ் சங்கத்தில்
உலகத்தில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், லண்டன், ஜாஃப்னா யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து சிறந்த சித்த மருத்துவமாக நம்ம ஆதிபராசக்தி மருத்துவமனையில் சிறந்த சித்த மருத்துவராக உலகத்தில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாஃப்னால போய் திங்கட்கிழமை அவார்டு கொடுக்குறாங்க. அம்மா இருந்தாங்கன்னா அது சந்தோஷமாக போய் சொல்லுவேனே நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நாளைக்கு போய் பாத பூஜையிலையாவது சொல்லிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா இன்னைக்கு என்னை கூப்பிட்டு அம்மாவே இன்னைக்கு இதை சொல்ல வச்சாங்க. அது அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி இயக்கத்தின் சார்பாக சிறந்த மருத்துவர் உலக தரவரிசையில் உள்ள டாக்டருக்கு பாராட்டுகளும் நன்றியும். அடுத்தது ஆடை தானம். டாக்டர் நீங்களே கொடுத்துருங்க. ஏன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் கண்டிப்பாக அன்னதானம் இருக்க வேண்டும், ஆடை தானம் இருக்க வேண்டும், கல்வி தானம் இருக்க வேண்டும், மருத்துவ தானம் இருக்க வேண்டும். நம்ம இறந்த பிறகும் அது கண் தானம் பண்ணலாம், தானம் பண்ணலாம்னு நம்ம பக்தர்களே நிறைய பேர் இந்த விழிப்புணர்வோட தான் இறந்த பிறகு பல பேருக்கு உறுப்பு தானத்தின் மூலம் வாழ்கிறார்கள். ஒரு முறைதான் வாழ்க்கை, அதை யாருக்காவது உறுப்பு தானம் செய்வோம். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.